சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து ஏழ்மை நிறைந்த ஒரு சூழலிருந்து வந்து மீனவ மக்களுக்காக வேலை செஞ்சு தமிழக மக்களுடைய குரலாக இருந்து பல மேடைகள்ல சமரசம் இல்லாமல் என்ன சொல்றது, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு நமக்காக பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசினவங்க தான் அவங்க. அப்படி இருந்தவங்க தான், நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க அதிமுக போன்ற ஒரு ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சியில போயிட்டு ஒரு பெண்ணா மிளிருவது என்பது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க தலைவர், சசிகலா இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து ரூல்ஸ் மேக்கர். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கட்டாயமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிர்வாகமே தெரியாத ஒரு எடப்பாடி பழனிசாமியை தான் இன்றைக்கு ஒரு தமிழர் என்று அக்கா காளியம்மாள் சொல்றாங்க. அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப மாதிரி இல்லை, இங்க இருந்தால் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய கையில மேதக அவருடைய புத்தகத்தை வந்து கொடுக்குறாங்க, புறநானூற்று வீரன். நம்ம இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அயோக்கியத்தனம்.